ரீகேப். போன வீடியோவில் லூப்பனோட டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸை பார்த்தோம். அன்னைக்கு அவங்க போகார்ட்ஸ் பற்றின ப்ராக்டிக்கல் லெசனை அவங்க கற்றுக்கிறாங்க. சாப்டர் 8 பார்ட் 1. கூடிய சீக்கிரமே எல்லாருக்குமே அவங்களோட ஃபேவரட் கிளாஸ் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸாக ஆயிடுச்சு. ட்ரேக்கோ மேல்ஃபாயும் அவனோட கேங் ஆஃப் ஸ்லிதரன்ஸ் மட்டும்தான் ப்ரொஃபஸர் லூப்பனை பற்றி தப்பாக பேசினாங்க. அவரோட ட்ரெஸ்ஸை பாரு, அவரை பார்க்குறதுக்கு எங்களோட பழைய ஹவுஸ் எல்ஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். ஆனால் அவங்கள தவிர வேறு யாரும் ப்ரொஃபஸர் லூப்பினோட ட்ரெஸ்ஸஸை பற்றிலாம் கவலைப்படலை. அவரோட அடுத்த ஃபியூ லெசன்ஸும் போகார்ட்ஸ் கிளாஸ் மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. போகார்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரெட் கேப்ஸை பற்றி படித்தாங்க. அதுங்களை பார்க்குறதுக்கு சின்ன காப்லின் மாதிரி இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கோ அங்கங்கெல்லாம் இருக்கும். காசல்ஸில் இருக்கிற டஞ்சன்ஸில், விட்டுட்டு போன பேட்டில் ஃபீல்ட்ஸ்லாம் அதுங்க ஒளிஞ்சிருக்கும். ரெட் காப்ஸில் இருந்து அவங்க கப்பாஸ்க்கு மூவ் ஆனாங்க. அதுங்க தண்ணீரில் வாழற க்ரீச்சர்ஸ். அதுங்களை பார்க்குறதுக்கு குரங்குகள் மாதிரி இருக்கும். அதுங்களோட கைகள் வெப்ஸால் சேர்க்கப்பட்டு இருக்கும், தவளையோட கை மாதிரி. தெரியாமல் தண்ணிக்குள்ளே தவறி விழுறவங்கள அதுங்க கழுத்தை நெரிச்சிருங்க. அவனோட மற்ற கிளாஸஸும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஹாரி ஆசைப்பட்டான். அதுலேயும் ரொம்பவே மோசமாக இருந்த கிளாஸ் போஷன்ஸ் தான். போஷன்ஸ் ப்ரொஃபஸரான ஸ்னேப் இந்த நாட்கள்லாம் ரொம்பவே கடுப்பாக இருந்தார். எல்லாருக்குமே அது ஏன்னு தெரியும். போகார்ட் ஸ்னேப் அவர் நெவலோட ட்ரெஸ்ஸை போட்டிருந்த கதை ஸ்கூல் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. ஸ்னேப்க்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலை. அவர் ப்ரொஃபஸர் லூப்பனோட பேரை கேட்டாலே அவரோட கண்கள் கோபம் தெரிச்சுது. அதனால் அவரோட கிளாஸஸில் நெவலை ரொம்ப மோசமாக நடத்தினார். ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட கிளாஸஸ்க்கு போகிறதுக்குமே ஹாரி ரொம்பவே பயந்தான். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவனை கண்களில் கண்ணீரோட பார்ப்பாங்க. அவனுக்கு மட்டும்தான் அப்படி. சிலர் ஆனால் அவங்கள ரொம்பவே மரியாதையோட பார்த்தாங்க. எஸ்பெஷலாக பார்வதி பாட்டிலும் லாவெண்டர் ப்ரௌனும் ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட டவருக்கு லஞ்ச் நேரங்கள்லாம் போய் இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹாரி கிட்ட பேசும்போது எப்போயுமே ரொம்ப அமைதியாக தான் பேசினாங்க. ஏதோ அவன் மரண படுக்கையில் இருக்கிற மாதிரி. யாருக்குமே கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸஸ் பிடிக்கவே இல்லை. அவங்களோட முதல் ஆக்ஷன் பேக்டு ஃபர்ஸ்ட் கிளாஸை தவிர அதுக்கப்புறம் அது ரொம்பவே டல்லாக இருந்தது. ஹாக்ரிட்க்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. அவங்க இப்போது ஃப்ளவர் வார்ம்ஸை எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளவர் வார்ம்ஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப போரிங்கான க்ரீச்சராக இருக்கும்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஏன் யாரும் இதுங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு ரான் கேட்குறான். அவங்களோட மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் லெசனில் 1 மணி நேரமாக ஃப்ளவர் வார்ம்ஸ்க்கு ஷ்ரெட்டட் லெட்யூஸை கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஹாரிக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. குவிடிச் சீசன் ஆரம்பிச்சது. கிரிஃபிண்டர் டீமோட கேப்டனான ஆலிவர் வுட் ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் அன்னைக்கு புது டாக்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கிரிஃபிண்டர் டீமை கூப்பிட்டு இருந்தார். ஆலிவர் வுட் இப்போ அவனோட 7th and ஃபைனல் இயர் ஹாக்வர்ட்ஸில் இருக்கான். அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது அவனோட வாய்ஸில் ஒரு டெஸ்பிரேஷன் இருந்தது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ், என்னோட லாஸ்ட் சான்ஸ் குவிடிச் கப்பை வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இந்த வருஷம் கடைசியில் நான் ஸ்கூலை விட்டு போயிடுவேன். இனிமேல் எனக்கு இன்னொரு ஷாட் இதில் கிடைக்காது அப்படின்னு அவன் சொன்னான். கிரிஃபிண்டர்ஸ் இதோட 7 வருஷமாக ஜெயிச்சதே இல்லை. ஓகே, நம்மளுக்கு அதான் ரொம்ப வேர்ஸ்ட் லக் இந்த உலகத்துலேயே இருக்கணும். இன்ஜுரிஸ், அதுக்கப்புறம் போன வருஷம் டோர்னமெண்ட்டே நடக்கலை அப்படின்னு வுட் சொன்னான். ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா நம்ம தான் பெஸ்ட் டீம் இந்த ஸ்கூல்லையே அப்படின்னு அவன் சொன்னான். நம்மளுக்கு 3 சூப்பரான சேசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவன் அலிஷியா ஸ்பெனட், ஏஞ்சலினா ஜான்சன், அப்புறம் கேட்டபிளில் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். நம்மக்கிட்ட 2 அன்பீட்டபிள் பீட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாப் இட் ஆலிவர், நீ எங்களெல்லாம் எம்ப்ராஸ் பண்ணுற அப்படின்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற சீக்கர் இது வரைக்கும் எந்த மேட்ச்லேயும் நம்ம ஃபெயில் பண்ணதே கிடையாது அப்படின்னு அவன் ஹாரியை பார்த்து சொல்லுறான். அண்ணா நாங்கள் நீயும் நல்லா தான் விளையாடுறேன்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். ஆமாம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். த பாயிண்ட் இஸ், நம்ம ஹாரி இந்த டீமை ஜாயின் பண்ணதில் இருந்து குவிடிச் கப்பை நம்ம தான் வின் பண்ணியிருக்கணும்.
ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸால் அப்படின்னு அவன் சொல்லுறான். ஆனால் இந்த வருஷம் அதில் நம்மளோட பேர் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுறான். வுட்டு பேசினதை கேட்டு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கூட ரொம்பவே சீரியஸாக ஆயிட்டாங்க. ஆலிவர், இந்த வருஷம் நம்மளோட வருஷம் தான் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். ஆமாம் ஆலிவர், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு ஏஞ்சலினா சொல்லுறா. டெஃபினெட்லி அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஃபுல் டிட்டர்மினேஷனோட டீமில் இருக்க எல்லாரும் ட்ரைனிங் செஷன்ஸை ஆரம்பித்தாங்க. வாரத்தில் 3 ஈவினிங்ஸ் நடக்குது. நாட்கள் ஆக ஆக வெதரும் ரொம்பவே குளிராகுது. ஆனால் அது எதுவுமே குவிடிச் கப்பை வின் பண்ணணுன்ற அவங்களோட டிட்டர்மினேஷனை குறைக்கவே இல்லை. கிரிஃபிண்டோர் காமன் ரூம்குள்ளே ட்ரைனிங் முடிச்சுட்டு ஹாரி உள்ளே வரான். உள்ளே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு அவன் ரானி ஹெர்மைனியும் கேட்குறான். அவங்க 2 பேரும் ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் உட்காந்து அவங்களோட ஆஸ்ட்ரோனமி ஸ்டார் சார்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாக்ஸ்மீட் வீக்கெண்ட் அக்டோபரில் வருது, ஹாலோவின் அன்னைக்கு அப்படின்னு ரான் சொல்லுறான். ஹாரிக்கு பின்னாடி வந்த ஃப்ரெட், எக்ஸலண்ட், நான் ஜோங்கோஸ்க்கு போகணும், என்னோட ஸ்டிங் பெல்லட்ஸ் எல்லாம் காலியாக போகுது அப்படின்னு அவன் சொல்லுறான். ரான் பக்கத்தில் இருந்த சேரில் ஹாரி சோர்ந்து போய் உட்காரான். ஹெர்மைனி அவனோட மனசை வாசித்த மாதிரி, ஹாரி நீ அடுத்த தடவை போகலாம், அதுக்குள்ளே எப்படியும் பிளாக்கை பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவள் சொல்லுறா. ஹாக்ஸ்மீட்டில் பண்ணுற அளவுக்கு பிளாக் முட்டாளாக இருக்க மாட்டார், நீ வேணா மெக்கோனகல் கிட்ட கேளு ஹாரி இந்த தடவை போகலாமான்னு அப்படின்னு ரான் சொல்லணும். ரான், ஹாரி வந்து ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறா. அவன் மட்டும் இங்கே இருக்க முடியாது, அவன் போய் மெக்கோனகல் கிட்ட கேட்கலாம் ஹாரி அப்படின்னு சொல்லுறான். ஏன் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு ஹாரியும் சொல்லுறான். ஹெர்மைனி திரும்ப ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாயை திறக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் அவளோட மடியில் க்ரூக்ஷாங்க்ஸ் தாவி வந்து படுக்குது. அதோட வாயில் ஒரு பெரிய செத்த ஸ்பைடர் இருந்தது. அதை நமக்கு முன்னாடி தான் அது சாப்பிடணுமா அப்படின்னு ரான் முறைச்சிட்டு கேட்குறான். கிளவர் க்ரூக்ஷாங்க்ஸ், நீயே இதை பிடிச்சிட்டியா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. க்ரூக்ஷாங்க்ஸ் மெதுவாக அந்த ஸ்பைடரை சூ பண்ணிக்கிட்டே அதோட மஞ்சள் கண்கள் ரானையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அதை அங்கேயே வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னோட பேக்கில் ஸ்கேபஸ் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரி கொட்டாவி விடுறான். அவன் தூங்க போகணும், ஆனால் அவனோட ஸ்டார் ஷாட்டை வேற அவன் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் அவனோட பேகை எடுத்து ஒரு பார்ச்மெண்ட்டை எடுத்து அவனோட ஸ்டார் ஷாட்டை பண்ண ஆரம்பிக்கிறான். நீ வேணா என்னோடது காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லறான். ஹெர்மைனிக்கு காப்பிங்னா பிடிக்காது. ஆனால் இந்த நேரத்தில் அவள் எதுவும் சொல்லலை. க்ரூக்ஷாங்க்ஸ் இன்னும் ரானையே பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாமல் அது அவன் மேலே தாவுது. க்ரூக்ஷாங்க்ஸோட கால் நகங்கள் அவனோட பேகுக்குள்ளே பதிஞ்சு போய் இருக்கு. அது வேகமாக அதை கிழிக்க ட்ரை பண்ணுது. ஓ ஸ்டூபிட் அனிமல், இறங்கு இறங்கு அப்படின்னு ரான் கத்துறான். அவன் க்ரூக்ஷாங்க்ஸ் கிட்ட இருந்து அவனோட பையை பிடுங்க பார்க்குறான். ரான் அதை காயப்படுத்திடாத அப்படின்னு ஹெர்மைனி கத்துறா. காமன் ரூமில் இருக்கிற எல்லாருமே இப்போ அவங்கள தான் பார்க்குறாங்க. ரான் அவனோட பையை அப்படியே சுற்றுறான், க்ரூக்ஷாங்க்ஸ் கீழே விழட்டுன்றதுக்காக. ஸ்கேபர்ஸ் அந்த பேக்கை விட்டு வேகமாக வெளியே ஓடி வருது. அந்த பூனையை பிடிங்க அப்படின்னு ரான் சொல்லறான். ஏன்னா க்ரூக்ஷாங்க்ஸும் பேக்கில் இருந்து ஸ்கேபர்ஸ்க்கு பின்னாடியே ஓடுது. ஸ்கேபர்ஸ் அங்கே காமன் ரூமில் இருந்த ஒரு பழைய செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்க்கு அடியில் போய் ஓடுது. க்ரூக்ஷாங்க்ஸ் அந்த ட்ராயருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அதோட காலை விட்டு அதை பிடிக்க பார்க்குது. ரானும் ஹெர்மைனியும் வேகமாக அங்கே ஓடுறாங்க. ஹெர்மைனி வேகமாக க்ரூக்ஷாங்க்ஸை தூக்குறா. ரான் அந்த ட்ராயருக்கு கீழே குனிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கேபர்ஸை வெளியே எடுக்கிறான். இங்கே அதை பாரு, அவனுக்கு வெறும் போன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை கொஞ்சம் இவன்கிட்ட இருந்து தள்ளி தான் வையன் அப்படின்னு அவன் ஹெர்மைனியை பார்த்து கத்துறான். க்ரூக்ஷாங்க்ஸ்க்கு அதெல்லாம் புரியாது, இது தப்புன்னு அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. எல்லா பூனைகளுமே எலியை துரத்த தான் செய்யும் ரான் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஆனால் இது நார்மலான பிஹேவியர் கிடையாது, அது ஸ்கேபஸ் என்னோட பேக்கில் இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ரான் சொல்கிறான். என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, க்ரூக்ஷாங்க்ஸால் அவனை ஸ்மெல் பண்ண முடியும் ரான், வேறு எப்படி அதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா.